ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானோஸ் அரசுவை அரசில். வாங்க இன்றைக்கி சவுத் இண்டியன் ஸ்டைலில் சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு டம்ளர் அளவுக்கு ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். அதே 100 கிராம்ஸ்க்கு மூங் தால் எடுத்துருக்கிறேன், பாசிப்பருப்பு. ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் தண்ணி ஒரு டம்ளருக்கு 3 டம்ளர் அளவு தண்ணி, இந்த எடுத்த டம்ளர்லேயே மொத்தம் 6 டம்ளர் தண்ணி, அதாவது அரிசிக்கும் பாசிப்பருப்பு 2 இருக்கு இல்லையா, அதுக்கும் சேர்த்து 6 டம்ளர் தண்ணி. இப்போ கொஞ்சமாக இது ஏலக்காவை பொடிச்சு வச்சுக்கலாம், ஒரு சக்கரை போட்டு. நம்ம எடுத்த டம்ளர்லேயே அந்த டம்ளரில் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிட்டேன், நல்லா பொடிச்சு வச்சுக்கிட்டேன். அதை 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா சூடு பண்ணி அதை நல்லா வெல்லத்தை கரைய வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அரிசியும் பருப்பும் வெந்ததுக்கப்புறம் ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்திருக்கும். நம்ம கரண்டி போட்டு சூடாக மசிச்சு விடும்போது நல்லா குழஞ்சிருக்கும். இப்போது நம்ம பொடிச்ச ஏலக்காவையும் சர்க்கரையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மட்டும் ஏலக்காய் போட்டு பொடிச்சு வச்சுருக்கேன். இப்போது வடிகட்டின இது இருக்குது இல்லையா, ஜாகரி சிரப் இருக்குது இல்லையா, வெள்ளைப்பாகு, அதை நம்ம இதில் ஊற்றி கலந்துக்கலாம். பேரலாக நம்ம இன்னொரு வானலியில் நெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றி முந்திரி பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம், தீய விடாமல். யூஸ்வலாக நம்ம பொங்கலுக்கு பால் ஊற்றி பண்ணுவோம். அப்போ இன்னும் நல்ல ரிச்சாக க்ரீமியாக டேஸ்ட் இருக்கும். நம்ம அதை ஒரு நாள்லேயே நம்ம காலி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே. நம்ம அடுத்த நாள்லாம் வச்சு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறப்போ பால் போட்டோன்னா நம்மளுக்கு கெட்டு போயிடுறதுக்கான தன்மை இருக்குது. ஆக்சுவலாக பிசு பிசுன்னு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் இன்றைக்கி பால் போடாமல் செஞ்சுருக்கிறேன். மீதம் இருந்தாலும் அடுத்த நாள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி. அது ரொம்ப வச்சு சாப்பிட்றப்ப இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது முந்திரி வறுபட்டாச்சு, திராட்சையை போட்டு சிம்மில் வச்சு அது நல்லா பலூன் ஷேப்பில் வந்ததுக்கப்புறம் அந்த நெய்யும் முந்திரி திராட்சையும் போட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விடும்போது உங்களுக்கு அந்த எல்லா அரோமாவும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏலக்காய், முந்திரி, திராட்சை எல்லாமே சேர்த்து நெய்யோட பொங்கல் ரொம்ப சூப்பராக நல்ல ஸ்மெல்லோட நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.